எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருடம் இந்த சுதந்திர தினம்ன்றது ரொம்ப முக்கியமான தினம். என்னத்துக்குன்னா இது நாம் 75வது வருடத்துக்குள்ளே நாம் கால் வைக்க போகிறோம். 74 வருஷம் முடிஞ்சு போச்சு. நம்ம நாடு எவ்வளோ பெரிய படி எடுத்திருக்குது முன்னேற்றமாக. பொருளாதாரத்து நிலையில் எவ்வளவோ மகத்தான படி நம்ம நாடு இந்த 74 வருஷத்தில் எடுத்திருக்கிறோம். பொருளாதாரத்தின் நிலையில் பார்த்தாலும், தொழில்நுட்பம் பார்த்தாலும், விஞ்ஞானத்து விஷயத்தில் பார்த்தாலும், கலையில் பார்த்தாலும், வெளிநாட்டில் பார்த்தாலும் நமக்கு இப்போது ஒரு முன்னேற்றமான படி நிறைய எடுத்துருக்குறோம். ஆனால் அப்படி இருந்தாலும் நமக்கு எவ்வளவோ பிரச்சனை இன்னும் இருக்குது. இப்போதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மகத்தான ஒரு சவால் என்னன்னா, இந்த மகாமாரி, இந்த கோவிட் வைரஸ்ன்றது. இந்த ஒரு வைரஸை நாம் ஜெயிக்கணுன்ற நமக்கு ஒரு நோக்கம் இருந்தால், வெற்றிகரமாக இதுலேருந்து நாம் வெளியே வரணும், இந்த சூழ்நிலை இருந்தால் நாம் இதுக்கு பல படி எடுக்கிறதுக்காக விஞ்ஞானி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதை வச்சு அரசாங்கத்தில் பல படி எடுக்கிறாங்க. மாஸ்க் போட்டுக்கணும், இடைவெளி வச்சுக்கணும், வேக்சின் எடுத்துக்கணும், இந்த மாதிரி பல விதமான படி எடுத்துருக்குறாங்க. இதில் எல்லா நாகரிகரும் ஈடுபட்டு இது நமக்கு பொறுப்பாக இது நடத்தினா நாம் இந்த மகாமாரின்றது தள்ளி போட்டுடலாம். இந்த கோவிட்ன்ற பிரச்சனையை நாம் தள்ளி போட்டுடலாம். இதுக்கு வேற எந்த ஒரு தந்திரம் இல்லை. பொறுப்பாக நடந்துக்கிறதே ஒரு பெரிய மகத்தான தந்திரம். இந்த தந்திரம் உபயோகப்படுத்திக்கணும். இதுக்கு எல்லா விதமான வசதி உருவாக்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் செயல்பட்டிருக்குது. ஆனால் நாகரிக்கிற ஒரு ஒத்துமை இல்லாமல் இது செய்ய முடியாது. இது நாம் கட்டாயமாக வெற்றிகரமாக வெளியே வரணும் இந்த வருடத்தில். இது மட்டும் நமக்கு சவால் இல்லை. நமக்கு எல்லாத்துக்கும் மகத்தான சவால் என்னன்னா, நம்ம நாட்டு மண்ணுன்றது ரொம்ப பலவீனமாக போயிடுச்சு. மண் பலவீனமாக போயிடுச்சுன்னா இந்த ஜீவமே பலவீனமாக போயிடும். என்னத்துக்குன்னா, எது நாம் உடலில் நீங்கள் வச்சுருக்குறோமோ, நாம் நடந்து போகிற மண்ணை தான் நாம் இங்கே உடலுன்னு வச்சுருக்குறோம். இதனால் மண் சத்தமாக வச்சுக்கிறதுன்றது ரொம்ப அடிப்படையான ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பு நாம் பார்த்துக்காம கொஞ்சம் வந்துட்டோம் இந்த 50 வருஷத்தில். இப்போ திருப்பி நாம் இந்த மண் சத்தானா உயிரோட்டமாக இருக்கிற ஒரு மண்ணை நாம் திருப்பி உருவாக்கிக்கணும். இதுக்கு என்ன செய்யணுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் செய்யாமல் கொஞ்சம் வந்திருக்கிறோம். கட்டாயமாக இதை நாம் செஞ்சுக்கணும். இந்த கோவிட் வைரஸு நாம் வெற்றிகரமாக வெளியே வரணும். நமக்கு மண் நீருன்றது நமக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு இது தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரி நாம் செஞ்சுக்கிறது நம்ம பொறுப்பு. இந்த 75வது சுதந்திர தினத்தினால நாம் எல்லாமே உறுதி எடுத்துக்கணும். நம்ம நாடு வெற்றிகரமாக எல்லா நாகரிகருக்கு நம்ம நாட்டில் நலமான வளமான ஒரு நாடு நாம் கட்டாயமாக உருவாக்கணும். இப்போ 74 வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்த 26 வருஷத்தில் இந்த நாட்டில் பசின்றது தேவைன்றது இல்லாத மாதிரி ஒரு நாடு நாம் உருவாக்கணும். இதுக்கு முக்கியமானது நாம் பொறுப்பாக தேவையான செயல் செஞ்சு நம்ம எல்லாருமே நமக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ எல்லா பிரச்சனைக்கு தீர்வாக செயல்படணும். பிரச்சனை உருவாக்குற மாதிரி பண்ணிக்கூடாது. பிரச்சனை உருவாக்குறதுல யாரும் ஈடுபடக்கூடாது. எல்லாருமே தீர்வுக்காக தேடணும், தீர்வுக்காக செயல் செய்யணும். இப்படி நாம் செஞ்சால் கட்டாயமாக நாம் ஒரு உயர்ந்த நாடு, அப்படின்னா மக்களை ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்கிறதுக்கு தேவையான சூழ்நிலை நாம் உருவாக்க முடியும். இந்த சுதந்திர தினத்தினால என்னுடைய நல்வாழ்த்து ஆசை உங்கள் கூட இருக்குது.